ஷிவ் சதோரி அன்பர்களுக்கு வணக்கம். கற்க கசடர கற்பவை கற்றவின் நிற்க அதற்கு தக. இந்த குறளோட அர்த்தம் எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் இந்த குறளை எதுக்கு இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம ஒரு 4-5 கிளாஸ் வர போயிட்டோம். இதெல்லாம் தெரிஞ்சின்றதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா, அதுக்கு தக்கப்பட்டு நடக்கிறதா இருந்தா மட்டும்தான் இதை பயணிக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அதாவது நம்ம நினைச்சா இதெல்லாம் நான் நல்லா பேசுறேன் அப்படிங்கிறதுனால கேட்டுட்டே போறதுக்காக ஒரு கிளாஸா அழகா கொண்டு போகலாம். நம்முடைய நோக்கம் அது இல்லை. சரி, நம்ம சதோரி அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிச்சோமே, அப்ப அதை பத்தி இது வரைக்கும் இன்னும் எதுவும் சொல்லி கொடுக்கலையே அப்படின்னு நினைக்கலாம். ஆனா முதல்ல அதுக்கு உங்களை தயார்படுத்தாம அதை சொல்லி கொடுக்கறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அதற்கு நீங்க முதல்ல தயாராகணும். இது என்ன மாதிரி அப்படின்னா, ஒரு எல்கேஜி யூகேஜி படிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிஃபேண்ட் அப்படின்னு எழுதி ஒரு யானை படத்தை போடுவோம். அதுவே 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் வரும்போது யானை படத்தை போடணுங்கிறது இல்லை. உங்களுக்கு எலிஃபேண்ட் அப்படிங்கிற எழுத்துக்களை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும். இப்படி ஒவ்வொரு நிலைக்கும் வர 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 உங்களுக்கு என்ன அப்படின்னா, உருவத்திலிருந்து எழுத்துலேருந்து அடுத்தது புரிதல் அப்படி போயிட்டே இருக்கும். அப்போ நீங்க முதல்லயே நீங்க வந்து யானை படத்தை போடாம எலிஃபேண்ட் சொல்லி கொடுத்துருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்கிற மாதிரி அர்த்தமற்றது. நீங்க இதை புரிஞ்சுக்கணும். அதுக்காக சொல்றேன் நான். நீங்க இதெல்லாம் தாண்டி நீங்க ஓரளவு பக்குவப்பட விட்டு தான் நீங்க இதுக்குள்ள வந்தீங்கன்னா ஒரு யூஸ். ஏன்னா எல்லாரும் ஈஸியா கேட்டுடலாம். எனக்கு தெரிஞ்சு கூட பார்த்தேன்னா, ஒரு குருட்ட வந்து ஒரு சிஷ்யன் வந்து கேட்குறான், உங்களை எல்லாரும் அவ்வளவு பெருமையா சொல்றாளே, நீங்க தான் பெரிய குரு ஆச்சே. அதாவது ராமகிருஷ்ண பரமஹம்சர் எப்படி விவேகானந்தருக்கு ஒரே ஒரு சிட்டிங்ல கடவுள் அறிய செஞ்சாரோ, அதை மாதிரி எனக்கும் நீங்க ஒரு சிட்டிங் கொடுத்துருங்க அப்படின்னு. இப்போ எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆவல், குரு என்ன சொல்ல போறார் அப்படின்னு. உண்மையிலே அது குருவாலையும் முடியும். அது மிக சாத்தியமான ஒண்ணுதான். அந்த பையனும் பார்த்தீங்கன்னா நிறைய படிச்சவன், தர்க்கம்லாம் நிறைய தெரிஞ்சவன், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டவன். அந்த குரு ஒரே வார்த்தையில சொன்னார், நீ முதல்ல விவேகானந்தனா இருக்கியா அப்படின்னு. இது கொஞ்சம் ஆழ்ந்து நீங்க யோசிச்சீங்கன்னா புரியும். முதல்ல நம்ம அதுக்கு தகுதியா நம்மளை வளர்த்துட்டு இருக்கோமா அப்படிங்கிறது தெரியாம நம்மளோட எதிர்பார்ப்பு மட்டும் பார்த்தோம்னா ஒரே ஒரு சிட்டிங்ல நம்ம கடவுளையே தெரிஞ்சிடணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. முதல்ல அதுக்கு நம்ம தயாரா இருக்கணுமே. நம்மளோட உடல் பலம் மட்டும் இல்லை, ஆன்ம பலம் அதுக்கு ஒத்துழைக்கணுமே. இப்போ ஒரு குருவுக்கு மட்டும்தான் தெரியும் இவனால எவ்வளவு தாங்க முடியும் அப்படிங்கிறத. குருவை தவிர வேற யாராலையும் உங்களோட ஆன்மாவை கணிக்கவே முடியாது. உங்க எல்லார்ட்டையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. குழந்தைகள்கிட்ட அது கிடையாது. ஏன் குழந்தைகள்கிட்ட கிடையாது அப்படின்னா, குழந்தைகளுக்கு இறந்த காலம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஒரு காலத்துல உங்களுக்கும் அப்படிதான் இருந்தது. இறந்த காலம் எதுவுமே இல்லாம இருக்கும்போது வரை நீங்க நல்லா இருந்தீங்க. அந்த இறந்த காலம்ங்கிறத ஒண்ணு வந்து நீங்க வந்து தூக்கி பிடிச்சுக்க விட்டுதான் என்ன ஆகி போச்சு, நான் இதுக்கு முன்னக்கூட்டி எப்படி இருந்தேன்னு தெரியுமா அப்படின்னு ஒண்ணு அந்த இதுல போகும். நான் இப்படிலாம் கஷ்டப்பட்டனே அப்படிங்கிறதுல இல்ல அப்படின்னா, ரெண்டாவது குழந்தைகளுக்கு எதிர்காலமும் பெருசா கிடையாது. அதுகள்கிட்ட பெரிய எதிர்பார்ப்பு கிடையாது. உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பும் அதிகம், இறந்த காலமும் அதிகம், எதிர்காலத்தை பற்றிய பயமும் அதிகம். இது ஒண்ணு மட்டுமே சேர்ந்து உங்களோட நிகழ்காலத்தை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிறது. ஒரு எப்பவுமே எனக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன கதை சொல்லி இது பண்ணணும்னு நினைப்பேன். ஆனா பேசுற டாபிக்கோட சீரியஸ்னஸ் போயிடுங்கிறதுனால அதுக்கான வாய்ப்பே இல்லாம போயிருது. ஒரு குட்டி ஒட்டகம் வந்து அதோட அம்மாட்ட கேட்டுதான், நமக்கு எதுக்குமா இவ்வளவு பெருசு, இந்த மேல அப்படி ஒரு மேடு மாதிரி இருக்கே, என்னது அப்படின்னு. இதுதான்ப்பா திமில். இப்ப இதோட பர்பஸ் என்ன, இது எதுனால, இது நமக்கு எதுக்கு பயன்படுறது? அந்த ஒட்டகம் சொல்றது, பாலைவனத்துல புயல்லாம் அடிக்கும் போது, தூசி எல்லாம் வரும்போதும் செய்யும் போதும்
நம்மளை பாதுகாக்கிறது அந்த திமில் தான். எவ்வளவு இருந்தாலும் அது தாங்கும். நம்மளோட கண் ஏன் மற்ற மாதிரி இல்லை அப்படிங்கிறது. பாலைவனத்துல புயல் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு 2 லேயர் கண்ணை மூடிண்டு நம்ம, அதாவது ஒரு ஃபிலமெண்ட் மாதிரி மறைச்சுண்டு அது வாட்டதாயிடும். நம்மளோட கால் ஏன் மற்ற மிருகங்கள் மாதிரி இல்லை? எவ்வளவு மணல்ல நம்ம நடந்தாலும் நம்மளோட கால் புதையாத வண்ணம் இவ்வளவுலாம் சொல்றியே, பாலைவனத்துல இருந்தா நம்மளால இவ்வளவு இது பண்ண முடியும்னு. அப்ப நம்ம ஏன் கூண்டுக்குள்ள இருக்கோம் அப்படின்னு கேட்டுதான். ஏன்னா அது ஜூக்குள்ள இருக்கிற ஒட்டகம். அத மாதிரிதான் நம்மளும் இருக்கோம். உங்களுக்கு எவ்வளவோ சுதந்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, எவ்வளவோ திறமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க நன்றி சொல்ல ஆரம்பிச்சா கோடிக்கணக்குல சொல்லலாம் இறைவனுக்கு. ஆனா ஒன்றுமே இல்லாத ஒரு குறைய மட்டும்தான் நீங்க இறைவன்கிட்ட போய் கொட்டுறீங்க. முதல்ல எப்படி வேண்டணும், பரிகாரம்ங்கிறது என்ன, வேண்டணும்னா என்ன இது பண்ணணும், ஈ என இரத்தல் எளிது அதனினும் எளிது ஈயன் என்றல் அப்படின்னு. தான் கேட்கிறதே மோசமான செயலா, அதை விட மோசமான செயல் தரமாட்டேன்னு சொல்றது. அப்ப இறைவன் அப்படி இருப்பானா? முதல்ல அதை நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? இறைவன்கிட்ட போய் இதை கொடு அதை கொடு. நிறைய பேர் பார்த்தோம்னா ஏதோ நம்ம கொடுத்து வச்சவன்ட்ட, அதாவது நம்ம கடன் கொடுத்தவன்ட்ட போய் கேட்கிற மாதிரி எனக்கு இதை கொடு அதை கொடு. எப்படி கொடுக்க முடியும்? நீங்க இறைவனோட என்ன பழகி இருக்கீங்க முதல்ல? ஒரு மாதம் பழகின ஒரு நண்பர்களுக்கு இடையில பார்த்தேன்னா, என்னோட நண்பர் ஒருத்தர் கஷ்டப்படுறார், நீங்க ஒரு நிறைய நிறுவனம் வச்சிருக்கீங்க இல்லையா, அதுல ஏதாவது ஒரு வேலை கொடுங்கன்னு கேட்டா ஒரு வேலை வாய்ப்பு இருக்கு. இல்ல கொஞ்சம் ஒரு சின்ன லெவல்ல ஒரு சாப்பாட்டுக்கு தேவையான ஒரு சின்ன ஒரு தொகையை கேட்டாலும் தர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர்கிட்ட போய் ஒரு 20,000 கொடு 30,000 கொடுன்னு கேட்டாச்சுன்னா என்ன பண்ணிடுவார்? இந்த நட்பே வேணான்னு ஓடி போயிடுவார். அதுவே அவரோட நீங்க பல வருடங்கள் பயணிக்க விட்டு அவர்கிட்ட போய் உரிமையோட, இல்ல எனக்கு இந்த மாதிரி ஒரு செலவு இருக்கு, ஒரு 50,000 ரூபாய் கொடுங்க நான் மறுபடியும் தரேன் அப்படின்னா நிச்சயமா அவர் உங்களுக்கு தருவார். அதே மாதிரி இறைவனோட நீங்க எந்த பழக்கமும் இல்லாம நீங்க போய் டீல் பேசு. எனக்கு இதை கொடுத்தா நான் அதை தரேன், அதை கொடுத்தா இது தரேன். நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன், குழந்தைகள்கிட்டயே நீங்க முதல்ல டீல் பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. குழந்தைகள்ங்கிறது தனி உயிர். நான் உன்னை இப்படி எல்லாம் படிக்க வச்சேனே, நீ எனக்கு இப்படி செய்வியா? அந்த எண்ணங்களே தப்புன்ற. உங்களோட அந்த எண்ணங்களே முதல்ல தப்பு. அதான் நான் போனதுலயே சொன்ன மாதிரி, குழந்தைகள்ங்கிறது உங்களோட முதலீடு கிடையாது. குழந்தைகள் உருவாகிறதுக்கு நீங்களும் ஒரு காரணம், அவ்வளவுதான். உங்களோட எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னா, எதிர்பார்ப்பு எல்லாம் எப்படி இருக்குன்னா, விதைய போட்ட உடனே முளைச்சிடணும் அப்படின்னு. அது எப்படி முடியும்? பரிகாரங்கள் கூட அப்படிதான் பாத்துக்கணும். இந்த பரிகாரம் பற்றி டீப்பா ஒரு இதுல அடுத்தது பார்ப்போம். நீங்க லேசா நினைக்கிறீங்கள ஒரு விதைய, உங்களுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளா இருக்கு, உங்களால உங்களோட விரலை வச்சு கூட இந்த பூமியில ஒரு ஓட்டையை போட முடியுமா? ஆனா அந்த விதைய பார்த்தீங்கன்னா ஹார்டா தெரியும். அது உள்ளேருந்து அப்படியே முளை விட்டு வர்றதுக்கு இந்த பூமியில உள்ள மணலை விளந்து செஞ்சுட்டு வெளியில வரணும். ஆனா அந்த முளை பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும். லேசா உங்க விரலை வச்சு தொட்ட உடனே உடஞ்சு போகும். அதுதான் அந்த பூமியை பறந்துட்டு வருது. எவ்வளவு எவ்வளவு பெரிய, அதாவது இப்ப இருக்கிறதுல நீங்க ஜேசிபி அந்த மாதிரி இயந்திரங்களை வச்சே தகர்க்க முடியாத எவ்வளவு பெரிய கோட்டைகளை கூட கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன ஒரு ஆலமரத்து விதை, அரச மரத்து விதை சர்வசாதாரணமா பிளந்துட்டு வந்துடும். அந்த கட்டிடங்களே சாச்சிடும். அப்போ அவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் எதுல இருக்கு? அந்த விதையில இருக்கு. அப்போ அந்த விதை முளைத்து வர்றதனையும் உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு பொறுமை வேணும். அந்த பொறுமையை நீங்க வளர்த்துன்றதுக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்துல உங்களுக்கு என்ன சொன்னாலும் அதை பகுத்து ஆராய்ந்து அதை கத்தது வழிய நிக்கிறதுக்கான தகுதி வருங்கிறதுக்காகத்தான் இந்த சதோரி கிளாஸுக்கு இவ்வளவு தூரம் போயிட்டே இருக்கு. சிவ சதோரி அன்பர்களுக்கு நன்றி, வணக்கம்.